சாட்டையில தான் அடிச்சு இந்த மாதிரி பண்றாரு. என்ன பண்றது? இந்த மாதிரி பண்றாரு. எல்லாருக்கும் மன வருத்தமா இருக்கு. இதுக்கு என்னதான் செய்ய முடியும்? அவங்க செய்யல. நாம இப்படியாவது நம்ம உதைச்சாலாவது அதையாவது பார்த்து மக்கள் உணர்வு வரணும் தான் இந்த மாதிரி பாலியல்ல ஈடுபட்டு இந்த மாதிரி குழந்தைங்கலேருந்து இது வயசு வந்த பெண்கள் மக்கள் நடக்கிறதுலாம் இதெல்லாம் ஒரே ஒரு முறையாவது குற்றவாளியை நிற்க வச்சு பொதுமக்கள் மூலியமாக தண்டனை வழங்கணும் பண்ண யோசிக்கும். அண்ணாமலை முதல்வராக வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீகம் வளரும், கோவில்கள்லாம் சிறப்பாக இருக்கும். நீ நிறைய விதத்தில் எங்கள் இயக்கத்துன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலும் பாதிக்கப்பட்டு ரொம்ப சூழ்நிலை இந்த மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு தான், ஏன்னா அவர் தான் வந்துட்டு நல்ல ஒரு கல்வித்துறையில் இருக்கார், நல்ல ஐபிஎஸ்ஸாக இருக்கார். அதே சமயம் மக்களுடைய ஆன்மீக கலாச்சாரத்தையும் தெரிஞ்சவர். காவல்துறையில் இருக்கிறதுனால மக்களுடைய எல்லாருடைய கஷ்ட நஷ்டங்கள் தெரியும், மக்களுடைய வழிமுறைகள் அவரால் புரிஞ்சிக்க முடியும், மக்களுக்கு தோழமையாக இருப்பார். இது பெரிய விஷயம். ஸோ இதனால் இந்த ஒரு அவருடைய வழி அமைப்பு, அவர் ஒரு கிராமத்தில் பிறந்து வளர்ந்தவர். ஸோ இந்த இது அவருக்கு நல்ல ஊக்கத்தன்மை நிறைய இருக்குது. அவர் முதல்வராக வந்தால் நல்ல நாடு ரொம்ப நல்ல சிறப்பாக இருக்கும். ஆன்மீகமும் நல்லா வரும். இன்றைக்கி ஆன்மீகம் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் அதை பாருங்கள், இன்றைக்கி காலேஜில் நடந்த ஒரு விபரீதம் ரொம்ப மன வருத்தத்தக்கமான விஷயம். அது இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதிலேருந்து நம்ம மீளணும்னா நம்ம கலாச்சாரம் ஒழுங்கான முறையில் நம்ம நடந்தால் தான் இது பண்ண முடியும். அதை விட்டு நீங்கள் சொல்கிற இன்றைக்கி ஆள்ற ஆட்சி பார்த்திங்கன்னா அதோடைய ஒரு ரெஸ்பான்சிபிளும் இல்லை, எதுவுமே அது நடக்கலை. அது பண்ணிகிட்ருக்காங்க, செய்துட்ருக்காங்க. இப்போ இவர் சாட்டையில் தான் அடித்து இந்த மாதிரி பண்ணுறாரு. என்ன பண்ணுறது? இந்த மாதிரி பண்ணுறது எல்லாருக்கும் மன வருத்தமாக இருக்குது. இதுக்கு என்ன தான் செய்ய முடியும்? அவங்க செய்யல. நாம இப்படியாவது நம்ம உதைச்சாலாவது அதையாவது பார்த்து மக்கள் உணர்வு வரணும் தான் அவரும் அண்ணாமலையும் அதை பண்ணுறாரு. நம்ம வீட்டு ஒவ்வொரு பெண்களுக்கு நடந்தால் என்ன நிலைமை? அது எல்லார் வீட்லையுமே தாய்மார்கள் இருக்காங்க, சகோதர சகோதரிகள், குழந்தைகள் இருக்காங்க. சின்ன குழந்தைலேருந்து பெரியவங்க நடந்துகிட்ருக்கு. இதுக்கு என்ன ஒரு முறை? இதுக்கு ஒரு நல்ல வடிவமைப்பு இருக்கணும். இது இன்னொரு விஷயம். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த இதுக்கு குற்றவாளிகளுக்கு தண்டனைன்றது இந்த மாதிரி பாலியலில் ஈடுபட்டு இந்த மாதிரி குழந்தைங்கலேருந்து இது வயசு வந்த பெண்கள் மக்கள் நடக்கிறதுலாம் இதெல்லாம் ஒரே ஒரு முறையாவது குற்றவாளியை நிற்க வச்சு பொதுமக்கள் மூலியமாக தண்டனை வழங்கணும். சொல்லுவாங்க வெளிநாட்டில் கல்லடியில் அடித்து இது பண்ண, அந்த மாதிரி இந்த இடத்துல அந்த பராமரிப்பு ஒன்று வந்ததுன்னா அடுத்தவன் தப்பு பண்ண யோசிப்பான். இதுதான் ரொம்ப முக்கியம். இதை மக்கள் உணர்ந்து மக்கள் அந்த வழிக்கு வரணும். ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குடும்பம் நினச்சி அவங்க நினைக்கணும். ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குதுன்னா எல்லா இதை நியூஸ் பார்த்துட்டு போயிடுறாங்க, வராங்க, அவ்வளோதான். அங்கே என்ன நடக்குது, ஏன் இந்த மாதிரி இருக்குன்றது மக்கள் யாரும் உணர்றதில்லை. சீரியல் வகையாக தான் அவங்க போயிட்டுருக்காங்களுடைய பெண்கள் நடக்கிற எழுவிகள்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்குது. இதெல்லாம் வெளியே நம்ம ஓரளவுக்கு நம்ம எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம், தெரியப்படுத்திகிட்ருக்கோம். அதனால் அண்ணாமலை முதல்வராக வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஆன்மீகம் வளரும், கோவில்கள்லாம் சிறப்பாக இருக்கும். நீ நிறைய விதத்தில் எங்கள் இயக்கத்துலன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலும் பாதிக்கப்பட்டு ரொம்ப சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குது. என்ன செய்ய எங்களால் முடிஞ்சாலும் நாங்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். கோவிலுக்கும் அவ்வளோ பாதிப்பு இருக்குது. அதனால் இது இனி நல்லபடியாக இது வளரணும்னா அண்ணாமலை முதல்வராக வரணுன்றது எங்களுடைய தலைமையான வேண்டுகோள்.